இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். புதுச்சேரி வருகிறார் பிரதமர் மோடி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, பிரச்சார சுற்றுப்பயணம், மாநாடு என மும்முரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி உள்பட கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம் பிப்ரவரி 11ஆம் தேதி நடக்கிறது. இதில் பிரதமர் மோடியும் பங்கேற்கிறார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, அதிமுக மற்றும் பாமக கட்சிகளும் பங்கேற்க உள்ளன. புதிதாக கட்சி துவங்கியுள்ள லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் மார்டினும் கூட்டத்தில் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வரும் மோடி பல்வேறு அரசு திட்ட நிகழ்வுகளை துவங்கி வைப்பார் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் மலை உச்சி தீபத்தூணில் விளக்கேற்ற கடந்த ஆண்டு டிசம்பரில் உத்தரவிட்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி தமிழக அரசு அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை. இதையடுத்து மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர், திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார். இந்த வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதுரை கலெக்டர் பிரவீன்குமார், போலீஸ் கமிஷனர் லோகநாதன், கோயில் செயல் அலுவலர் நாராயணன் கோர்ட்டில் ஆஜராகினர். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் உத்தரவை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என அவர்கள் நீதிபதியிடம் கூறினர். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றார். அந்த சமயத்தில் 1500 பேர் மலையேற முயற்சி செய்தனர். அவர்களை கட்டுப்படுத்த நடந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அதனால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்படி செய்யவில்லை என்றால் மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். இந்த வழக்கில் அதிகாரிகள் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை கேட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், அவமதிப்பு வழக்கில் ஆஜராவதற்கு அதிகாரிகள் புன்னகையுடன் வந்துள்ளனரே என கூறினார். எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார் என போலீஸ் கமிஷனர் கூறினாரா எனவும் அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேட்டார். மதுரை போலீஸ் கமிஷனர் மற்றும் துணை கமிஷனர், கோயில் செயல் அலுவலர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. கலெக்டர் மட்டும் மார்ச் 2 ஆஜராக வேண்டுமென நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டார். துணை வேந்தர்கள் தேடுதல் குழு, தமிழக அரசுக்கு கவர்னர் எதிர்ப்பு. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு அமைத்த தேடுதல் குழுக்களுக்கு கவர்னர் ரவி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசு அமைத்துள்ள தேடுதல் குழு சட்டவிரோதமானது, யுஜிசி விதிகளுக்கு புறம்பானது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தேடுதல் குழுக்களின் கால அவகாசத்தை நீட்டித்தும் விண்ணப்பதாரர்களுடன் கலந்துரையாடியதும் நீதிமன்ற உத்தரவை மீறியதாகும். யுஜிசி பிரதிநிதியை தேடுதல் குழுவில் இணைக்க வேண்டும். யுஜிசி பிரதிநிதி இல்லாமல் இந்த தேர்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்படுவது கவலை அளிக்கும் விஷயமாகும். தமிழக அரசின் இந்த நடவடிக்கை மாநில அரசுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். யுஜிசி பிரதிநிதியை தேடுதல் குழுவில் இணைத்து இறுதி தீர்ப்பு வரும் வரை தேடுதல் குழு நடவடிக்கையை தமிழக அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு வருகின்றன 2 புல்லட் ரயில்கள். சென்னை பெங்களூரு 1 மணி நேரம்தான். 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார். நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த 5.98 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 7 புல்லட் ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 2 ரயில்கள் தமிழகத்துக்கு வர உள்ளன. இது பற்றி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறும்போது, பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த காங்கிரஸ் ஆட்சி
ஆட்சியில் ஒதுக்கிய நிதியை விட 9 மடங்கு அதிகம். சென்னை டு பெங்களூரு மற்றும் சென்னை டு ஹைதராபாத் ஆகிய 2 புல்லட் ரயில் வழித்தடங்கள் தமிழகத்தில் அமைக்கப்படும் என்று கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பாதை போலவே தமிழகத்திலும் 350 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படும். புல்லட் ரயில்களால் பயண நேரம் வெகுவாக குறையும். தற்போது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்ல சுமார் 4.5 மணி நேரம் ஆகிறது. புல்லட் ரயில் வந்துவிட்டால் 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் சென்று விடலாம். சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு செல்ல தற்போது சுமார் 12 முதல் 15 மணி நேரம் ஆகிறது. ஆனால் புல்லட் ரயில் 2 மணி நேரம் 55 நிமிடங்களில் சென்றுவிடும். ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு நகரங்களை இணைக்கும் வைரம் வடிவிலான இந்த அதிவேக ரயில் திட்டம் தென் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுலா, மருத்துவம், கல்வி வளர்ச்சிக்கு உதவும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தமிழகத்துக்கு 35,700 கோடிக்கான ரயில்வே திட்டங்கள் உள்ளன. 77 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்படுகின்றன. கூடுதலாக வந்தே பாரத், அம்ரித் பாரத் ரயில்கள் வரவுள்ளன. 97% ரயில்கள் மின்மயமாக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய ரயில்களும் விரைவில் மின்சாரத்துக்கு மாற்றப்படும். ரயில் திட்டங்களை நிறைவேற்ற தமிழக அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு 4,326 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. ஆனால் இதுவரை வெறும் 1,052 ஹெக்டேர் நிலம் மட்டுமே தமிழக அரசு கையகப்படுத்தியுள்ளது. அதாவது நிலத்தேவையில் இது 24% மட்டுமே. ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக எஞ்சிய நிலத்தை தமிழக அரசு விரைவில் கையகப்படுத்தி தர வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். முகமூடியுடன் வந்த ராணுவ வீரர்கள் திமுக அரசை கிழித்த அண்ணாமலை. மதுரையில் நடக்கும் உச்சகட்ட அநியாயம். குவாரிகள் மேல வழக்கு போடாம டெய்லி போராடுற தினக்கூலி விவசாய கூலி மக்கள் மேலதான் வழக்கு போட்டிருக்காங்க. எங்களுக்கு குவாரியெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவங்களாம் கிடையாது. எங்க ஊரை அரிச்சு வர வளர்ச்சி எங்களுக்கு வேணாம். ஒரு நாட்டுக்கு முதுகெலும்புன்னு பார்த்தோம்னா விவசாயம், ராணுவ வீரர் தான் சார். அவங்க 2 பேரும் ரோட்ல இறங்கி போராடுற அந்த அவலநிலைக்கு நாங்க எங்க கிராமமே வந்துருச்சு. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் கல்லணை, புதூர், அச்சங்குளம், தூம்பக்குளம், நெடுங்குளம், உலகானி ஊராட்சிகளில் அரசு புறம்போக்கு நிலம், நீர்நிலைகள், பஞ்சமி நிலங்கள், விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து சட்டவிரோதமான முறையில் குவாரிகள் இயங்குவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் கிராம மக்களும் பல வழிகளிலும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே சட்டவிரோத குவாரிகளுக்கு தடை விதிக்க வேண்டுமென அந்த கிராமங்களைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் மாஸ்க் அணிந்து வந்து மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ராணுவ வீரர் கொதிப்புடன் பேசும் வீடியோவை வெளியிட்டு பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: நாட்டின் எல்லைகளை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வந்து தங்கள் சொந்த கிராமங்களை கனிமவள கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக போராட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஊழல் மலிந்த திமுக ஆட்சியின் நிர்வாகத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள மிக மோசமான குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் இது. அவர்களது கிராமங்களில் உள்ள ஐயனார் மற்றும் பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களும் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களும் திட்டம் போட்டு கபளீகரம் செய்யப்பட்டு சட்டவிரோதமாக குவாரிகள் செயல்பட்டு வருவது மிகவும் கவலையளிக்கும் விஷயமாக உள்ளது. ஆனால் திமுக அரசு இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், மாநிலம் முழுவதும் நடக்கும் குவாரி கொள்ளையில் திமுகவும் முழு அளவில் பங்கெடுத்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோத மணல் குவாரிகள் பெருகி வருவதை கண்டறிந்து அமலாக்கத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவது பற்றி பாரதிய ஜனதா சார்பில் நாங்களும் பலமுறை எடுத்துரைத்துள்ளோம். இத்தனை கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்த போதிலும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேண்டுமென்றே வேடிக்கை பார்க்கிறது. இதன் மூலம் சட்டவிரோத குவாரி செயல்பாடுகளுக்கு அது உடந்தையாக இருப்பது உறுதியாகிறது. சட்டம், நீதி மற்றும் பொதுமக்களின் உரிமைகளை முற்றிலும் திமுக அரசு புறக்கணித்துவிட்டது என்பதையும் இந்த சம்பவம் அம்பலப்படுத்தியுள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார். தலாய் லாமாவுக்கு கிராமி விருது எப்படி கிடைத்தது தெரியுமா? லாஸ் ஏஞ்சல்ஸ் விழாவில் கௌரவம். ஒவ்வொரு வருடமும் இசையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் கிராமி விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 68வது கிராமி விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று நடந்தது. இதில் சிறந்த ஆடியோ புத்தக பிரிவுக்கான கிராமி விருது திபெத்தில் வாழும் 90 வயதான புத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டது. வயது மூப்பு காரணமாக அவர் நேரில் சென்று விருதை பெறவில்லை. அவர் சார்பில் பிரபல இசை கலைஞர் ரூபஸ் வைன்ரேட் விருதை பெற்றார். இசை கலைஞர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்த விருது தலாய் லாமாவுக்கு வழங்கப்பட்டது எப்படி என்ற ஆச்சரியம் பலருக்கும் எழுந்தது. தலாய் லாமாவின் பேச்சுகளை புகழ்பெற்ற கலைஞர்களின் இசையுடன் சேர்ந்து மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் த தலாய் லாமா என்ற தலைப்பில் ஆல்பமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது.
கருணை, இரக்கம், மனிதநேயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து தலாய் லாமா சொன்ன முக்கிய மெசேஜ்களை உலக மக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்குடன் இந்த ஆல்பம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது வழக்கமான இசை ஆல்பம் இல்லை, ஆனால் தலாய் லாமாவின் போதனைகளை இசையுடன் கலந்து கேட்கும் புதிய அனுபவத்தை வழங்குகிறது. அந்த அடிப்படையிலேயே தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. கிராமி விருது குறித்து தலாய் லாமா கூறியதாவது: இந்த அங்கீகாரத்தை பணிவுடன், நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். இதை எனக்கான தனிப்பட்ட விஷயமாக பார்க்கவில்லை, உலகளாவிய நம் அனைவரது பொறுப்புக்கான அங்கீகாரமாக பார்க்கிறேன் என தலாய் லாமா தெரிவித்துள்ளார். பொழுதுபோக்கு துறையைச் சேராதவர்களும் கிராமி விருதை இதற்கு முன் பெற்றுள்ளனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா, அவரது மனைவி மிச்சல் ஒபாமா, ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவர்களும் கிராமி விருதை ஆடியோ புத்தகங்களுக்காக பெற்றுள்ளனர். மின்வாரிய அதிகாரி பகீர் முடிவு: மனைவி மகளுக்கு நேர்ந்த சோகம். ஸ்டாலினுக்கு வேண்டுகோள், நெஞ்சை நொறுக்கும் வீடியோ. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கதிர்நாயக்கன்பாளையம் மின்வாரிய அலுவலகத்தில் என்ஜினியராக பணியாற்றி வந்தவர் கமலேஷ். இவரது மனைவி இலக்கியா அரசு மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்தார். இவர்களது ஒரே மகள் எக்ஸிதா ஏஞ்சல், வயது 10, 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர்கள் கோவை மத்தம்பாளையம் அருகே உள்ள தம்புநகர் பகுதியில் வசித்து வந்தனர். கடந்த 1 வருடத்துக்கு முன் இலக்கியாவுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த சில நாட்களாக புற்றுநோய் தாக்கம் தீவிரமானது. இதனால் அவரது உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன. கடுமையாக அவதிப்பட்டு வந்தார். இதை பார்த்து மனவேதனை அடைந்த கமலேஷ் பல மருத்துவமனைகளுக்கு மனைவியை சிகிச்சைக்காக கூட்டிச் சென்றார். ஆனால் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. இலக்கியாவின் வலியும் வேதனையும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதனால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள கமலேஷ் முடிவெடுத்தார். அதன்படி விஷம் கலந்த உணவை வாங்கி வந்து மனைவி மற்றும் குழந்தைக்கு கொடுத்தார். பிறகு தானும் சாப்பிட்டார். இன்று காலை வீட்டை விட்டு யாரும் வெளியே வராததால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சந்தேகமடைந்தனர். பல முறை குரல் கொடுத்தும் கதவை தட்டியும் எந்த பலனும் இல்லை. பெரியநாயக்கன்பாளையம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் வந்து கதவை உடைத்து உள்ளே சென்றபோது மூவரும் இறந்து கிடந்தனர். உடல்களை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபரீத முடிவை எடுப்பதற்கு முன் கமலேஷ் வீடியோ பதிவு செய்து மின்வாரியத்தில் தன்னுடன் வேலை பார்க்கும் அதிகாரிகள், ஊழியர்களுக்கு அனுப்பியுள்ளார். அதில் முதல்வர் ஸ்டாலினுக்கு உருக்கமான வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கமலேஷ். நான் டிஎன்இபில ஜூனியர் இன்ஜினியர் செகண்ட் கிரேடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுக்கு 10 வயது ஆகிறது. என்னோட மனைவி ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 1 வருட காலமாக என்னோட மனைவிக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற பிரச்சனையால பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைங்க. இப்ப கடந்த சில நாட்களாக மேலும் அவங்க உடல்நிலை மோசமாயிருச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலைங்க. அதனால நாங்க குடும்பத்தோட தற்கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணி தற்கொலை செஞ்சிட்டோம். நாங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்களோட உடல்களை நேரடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்று போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல், வீட்டிற்கும் எடுத்து செல்லாமல், பிரஸ்ட் காலனியில் இயங்கி வரும் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலய கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து சென்று அடக்கம் செய்யும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இதற்கான செலவு தொகை ரூபாய் 50,000 நான் ஏற்கனவே சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலய அலுவலகத்தில் செலுத்திவிட்டேன், கல்லறை தோட்ட பராமரிப்பிற்கென்று. அது மட்டும் இல்லாம என்னோட பிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் உள்ள பணத்தை நான் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலய சபைக்கு எழுதி வைத்துள்ளேன். மேலும் நான் டிஎன்இபில ஒர்க் பண்ணும்போது இறந்ததுனால எனக்கு வர வேண்டிய தொகை அனைத்தும் தமிழக ஏழை மக்களுக்கு வழங்குமாறு தமிழக முதல்வரிடம் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும்
தமிழக அரசே என்னோட வாரிசாக இருந்து என்னுடைய அடக்கத்தை நல்லபடியாக செய்து முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களும் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரிய நண்பர்களும் நான் சார்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்களும் சிஎஸ்ஐ சபை மக்களும் பொதுமக்களும் தமிழக மக்களும் சேர்ந்து எங்கள் மூவரின் உடல்களை நல்லபடியாக அடக்கம் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.